பிரான்சில் குடும்ப நல நிதியத்தினால் வழங்கப்படும் சமூக நலத்திட்ட உதவிகள் பணவீக்கத்திற்கு ஏற்ப ஆண்டுதோறும் மாற்றி அமைக்கப்படுவது வழமையான நடைமுறையாகும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த நிதியுதவிகள் 0.9% உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இந்த உயர்வு 1.7% இருந்த நிலையில் இந்த ஆண்டு சற்றே குறைவான உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைய உள்ளன. குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கான ஏர் திட்டத்தில் ஒற்றை நபருக்காக அடிப்படை தொகை 646.52 யூரோக்களிலிருந்து 652.43 யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு இந்த தொகை இன்னும் கூடுதலாக கிடைக்கும். உதாரணமாக 2 பிள்ளைகளை கொண்ட ஒரு தம்பதியினர் ஏப்ரல் முதல் 1369.92 யூரோக்களை பெற முடியும். இது கடந்த ஆண்டை விட சுமார் 12.22 யூரோக்கள் அதிகமாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியுதவியையும் கணிசமாக உயர்கிறது. தற்போது முழு தொகையாக 1033.32 யூரோக்களை பெற்று வருபவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 1042.62 யூரோக்கள் வழங்கப்படும். இது மாதத்திற்கு 9.30 யூரோக்கள் கூடுதலான வருமானத்தை அவர்களுக்கு உறுதி செய்கிறது. சுமார் 1.35 மில்லியன் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. குடும்பங்களுக்கான மாதாந்த கொடுப்பனவுகள் மற்றும் பாடசாலைகள் செல்லும் பிள்ளைகளுக்கான நிதியுதவி ஆகியவையும் இந்த 0.9% உயர்வில் அடங்கும். 2026 தொடக்கம் 2027 கல்வியாண்டிற்கான பாடசாலை உதவித் தொகை பிள்ளைகளின் வயதை பொறுத்து 427 யூரோக்கள் முதல் 466 யூரோக்கள் வரை வழங்கப்பட உள்ளது.